ஏப்ரல் 21 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சௌந்தரபாண்டி, முத்துப்பாண்டி இவங்க 2 பேருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பரணி சண்முகத்தை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரத்னா, காணி, பரணி இவங்க 3 பேருமே நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு சண்முகத்துக்கு மேடையில் எப்படி இங்கிலீஷில் பேசணும், அவங்க வர்றவங்கள எப்படி வெல்கம் பண்ணணும், அவங்கக்கிட்ட எப்படி இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. சண்முகமும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக சொல்லி கொடுக்குற எல்லாத்தையுமே கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு அவங்க ரிப்ளை பண்ணிடுறாங்க. அடுத்து விடிஞ்சிருது. சண்முகம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்க வேட்டி சட்டை போடணும், போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் நேற்றே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பரணிக்கு எடுத்து காட்டுறா. உடனே சண்முகம் போயிட்டு ரூமுக்குள்ளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதுக்குள்ளே கோட்டு சூட் இருக்கிறத பார்த்துட்டு, இல்லை என்ன இது கோட்டு சூட்டு மாதிரி இருக்குது, இதெல்லாம் எனக்கு போட்டால் சுத்தமாக நல்லாவே இருக்காது, அதுவும் நான் பேண்ட்டு சட்டைலாம் இது வரைக்கும் போட்டதே கிடையாது, என் மானத்தையே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டே எல்லாம் சூப்பராக இருக்கும், நீ போய் போட்டுட்டு வாடா அப்படின்னு பரணி கன்வின்ஸ் பண்ணுறதுனால சண்முகம் வேறு வழி இல்லாமல் அந்த கோட்டு சூட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிற கண்ணாடியெல்லாம் போட்டு மாசா வர்றாங்க. யார் இது வெள்ளைக்கார துரை மாதிரி இருக்கிறானே அப்படின்னு வைகுண்டம் சண்முகத்தை பார்த்துட்டு வாயை பொழந்து நிற்கிறாங்க. டேய் ரொம்ப சூப்பராக இருக்கிறாடா, என் மருமக வந்ததுக்கு அப்புறமா தான் உன்னைய ஒரு நல்ல மனுஷனாக மாற்றிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக நான் நல்ல மனுஷனா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம். அதெல்லாம் இல்லைடா, வெளியே போய் பாரு, ஊரில் இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு மூக்கு மேலே விரலை வச்சு பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வெளியே வர்றாங்க. யார் இந்த ஆபீசர்னு தெரியலையே அப்படின்னு சனியை மேலில் இருக்கிற துண்டை கையில் எடுத்து வச்சு பார்க்குறாங்க. யார் சார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க, யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எலே சனியா, என்ன தெரியலையா அப்படின்னு சனியனுக்கிட்ட இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறாங்க சண்முகம். அதை கேட்ட உடனே சனியனுக்கு சாக்காய் போய் இருக்குது. சண்முகம் நீனா, என்ன ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போய் இருக்கிற? ஆமாம், இன்னைக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்ல கெஸ்ட்டா, அப்போ நான் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் தானே அங்கே இருக்கிறவங்களுக்கும் என் கூட வர என்னோட டாக்டர் பொண்டாட்டிக்கு பெருமையாக இருக்கும், அதை நீ தானே சொன்ன, அதனால தான் இப்படி ஒரு சேஞ்சு. உடனே நீ உங்கள் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, ஏன்னா அவர் நேரில் பார்க்கையில் ரொம்ப சாக்காய் நெஞ்சு வலி வந்துட்டு போகுது, ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டேன்னா கொஞ்சம் நெஞ்சு வலி வர்றதாவது கம்மி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நான் எல்லாம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சனியை சவுந்தரபாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. ஐயா, அவன் பேரை பத்திரிகையில் போட்டதுக்கே நீங்கள் தாம் தூம்னு குதிச்சிங்க, இப்போ நம்ம பரணி பாப்பா அவனை ரெடி பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற, எதுவாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லு, நான் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டுருக்குறேன். ஐயா தயவு செஞ்சு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகாதீங்க, அது இப்போ தான் உங்கள் உடம்புக்காவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னான்னு சொல்லல அப்படின்னு. நம்ம பரணி பாப்பா அந்த சண்முகத்துக்கு இங்கிலீஷ் பேசுகிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறா, அது மட்டும் இல்லை கோட்டு சூட்டெல்லாம் மாட்டி வெள்ளைக்கார துறை மாதிரி இப்போ இந்த சண்முகத்தை மாற்றி வச்சிருக்குது நம்ம பரணி பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சவுந்தரபாண்டிக்கு மூஞ்சில் ஆடலை, பயங்கர ஷாக்கிங் ஆகி போய் இருக்கிறாங்க. அதே டைமில் முத்துப்பாண்டி வர்றாங்க. என்னப்பா ஆச்சு, யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற, இவ்வளோ ஷாக்காகி போய் நிற்கிற, நம்ம சனி இருந்தாலும் கால் பண்ணியிருக்கிறான், அந்த சண்முக பையன் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கிறான், நான் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய மாப்பிள்ளை கணக்காக வந்துட்டுருக்கிறான், விடுப்பா அங்கே வந்து எப்படியும் 4 பேர்த்துக்கிட்ட பேச தெரியாமல் அசிங்கப்பட போகிறான், அதுக்கப்புறமா நம்ம தானே, அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம், விடு விடு அப்படின்னு முத்துப்பாண்டி எதையுமே கண்டுக்காமல் சரின்னு சொல்லி விட்டாடுறாங்க. ஆனால் சவுந்தரபாண்டிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அவன் அங்கே என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, அடுத்து தர்மகர்த்தா பதவியையும் பிடுங்கிக்குவானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க.